எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா நவதானிய தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி 1 கப்பு, துவரம்பருப்பு 1/4 கப்பு, கொள்ளுப்பருப்பு 1/4 கப்பு, வெள்ளை கொண்டக்கடலை 1/4 கப்பு, பச்சைப்பயிறு 1/4 கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப்பு, புழுங்கல் அரிசி 1/4 கப்பு, தட்டாம்பயிறு 1/4 கப்பு, கருப்பு உளுந்து 1/4 கப்பு. இந்த 9 தானியத்தை ஒன்றா கலந்து தண்ணி ஊற்றி 3 வாட்டி கழுவி ஊற வச்சுக்கலாம். ஒரு 8 to 10 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நைட்டு. அப்புறம் காலையில் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச 9 தானியத்தை ஒன்றா கலந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம், மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ 9 தானியத்தையும் ஜாரில் போட்டாச்சு. அது கூட இந்த அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 10-15 மிளகு போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம இதை 9 தானியத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவு கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு, சின்ன ஸ்பூனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நவதானிய தோசைக்கு நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். அதுக்கு கடாயை வச்சு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்தோடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு லேசாக வதங்கினா போதும். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு நம்ம இந்த மாவில் கொட்டிக்கலாம். அதில் இப்போ அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் வச்சாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். லேசாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். கல்லில் மாவு ஊற்றிக்கலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தோசைக்கு நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும்.
மாற்றி போட்டுக்கலாம். இப்போ தோசை நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நவதானிய தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.